அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு இப்போ ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷனுக்கு போகலாம், அது மட்டும் இல்லை எக்ஸ்பைரி அதை பற்றியும் பார்க்கலாம். சரி, நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸஸ், இன்ட்ராடேக்கானது மட்டுமே மேக்ஸு ப்ளஸ் ஸ்பாட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே இதில் உள்ளடக்கம். ஸ்டாக்ஸு எல்லாத்துக்குமே பண்ணலாம். அதனுடைய கிளாஸ் வருகிற 13 அல்லது 14 தூக்கம் மட்டும் இருக்கும் ஈவினிங் 8 PM. அடுத்த கிளாஸஸ்லாம் வீக் டேஸ், சாட்டர்டே சண்டேல பிளான் பண்ணியிருக்கோம் மற்ற செஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? டாபிக் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலனாக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க, நான் அனுப்பிவிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த இது 0 to Euro கால் பண்ணுவீங்க. 0 to Euro கால் எப்போ பண்ணணும், எந்த டைமிங்கில் பண்ணணும், எந்த ப்ரீமியத்தில் வாங்கணும் முதற்கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எந்த டைமிங்கில் கிடைச்சா என்ன பண்ணணும், அடுத்த டைமிங்கில் கிடைச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே மஸ்ட். ஓகேங்களா? அந்த ரூலை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. 0 to Euro கிடைச்சிருச்சு எடுத்து வச்சுட்டு இதாகிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டுலாம் இருக்காதீங்க. புரிதுங்களா? கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும், எங்கே எடுக்கணுன்றதெல்லாம். சரி, இன்னைக்கு 25,200 கால் 52 rupeesக்கு பிலோ இருந்தா கால் மார்க்கெட் டவுன் சைடும், 52 rupeesக்கு எபோ இருந்தா 25,200 கால் மார்க்கெட் அப் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த 52 இருக்கும்போது நீங்க உங்க முடிவு எடுக்கலாம். டிசிஷன் எய்தர் அப் ஆர் டவுன். யுவர் நீங்க எந்த பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், நீங்க ட்ரெண்ட் லைன்ஸ் எது பார்க்குறீங்களோ, சாப்பிட் அண்ட் ரெசன்ஸ் மார்க்கெட்ல எதை பார்த்து பண்றீங்களோ அந்த இடத்துல வரும்போது உங்க டிசிஷனை முடிவு பண்ணீங்கன்னாக்கல அது பர்ஃபெக்டா இருக்கும். அது மட்டுமல்ல, இது ஃபால்ஸாகவும் இருக்கலாம். மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு கீழே விடும். கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு மேலே தூக்குவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அல்லது ரிவர்ஸ், ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலையில் போய் ரிவர்ஸில் ஆகி ஆகணும். இங்கேருந்து மேலே போனால் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அது எதர் அதர் டைரக்ஷன் போகணும். கீழே வந்தாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பணும், ஆர் அனதர் டைரக்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வந்து பல வேல்யூகள் இருக்கு. அதுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிக்காமல் அது போகுமா, அடிக்காமல் போனால் என்ன நடக்கும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவை நோக்கமே சிந்திப்பதற்காக தான். நான் அதனால தான் ஸ்பாட் ப்ரைஸ் இதில் கொடுக்குறதே கிடையாது, நம்ம அதை பார்க்கறதும் கிடையாது. இப்போ அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸில் எல்லாமே. ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னாக்கல சிந்திங்க. முதல்ல யாரோ ஒருத்தர் பப்ளிக் டொமைனில் கொடுக்குறாங்கன்றதை நம்பி என்றைக்கும் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நம்பி வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.